வேளாண்கண்ணி மாத ஆலயத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரார்த்தனையில் ஈடுபட்டிருக்கிறார். அதை காணலாம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம் ராஜகுமரன், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்கள். வேளாண்கண்ணி மாத ஆலயத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரார்த்தனையில் ஈடுபட்டிருக்கிறார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் பயணம் மேற்கொண்டிருக்கும் எடப்பாடி பழனிசாமி வேளாண்கண்ணியில் பிரார்த்தனையில் ஈடுபட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் இவரது செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், நீங்க தொடரலாம். அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எனும் பெயரிலான தன்னுடைய தேர்தல் சுற்றுப்பயணத்தை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றார். டெல்டா மாவட்டங்களான தஞ்சை, திருவாரூர், நாகை உள்ளிட்ட மாவட்டங்களை தொட்டுச் செல்லக்கூடிய வகையில் அவருடைய இந்த முதல் கட்ட சுற்றுப்பயணம் அமைந்திருக்கின்றன. அதன்படி இன்று காலை வேளாங்கண்ணி அன்னை மாதா ஆலயத்திலே வழிபாடு நடத்திவிட்டு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு தரப்பினரையும் சந்தித்து அதிமுகவிற்கும் கூட்டணி கட்சியினருக்கும் ஆதரவாக வாக்குகளை திரட்ட இருக்கின்றார். தொடர்ச்சியாக நேற்றைய தினம் இரவு உட்பட பல இடங்களிலே திருவாரூர், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களை கடந்து அவருடைய சுற்றுப்பயணம் அமைந்து வரக்கூடிய நிலையில் இன்று நாகை மாவட்டத்தினுடைய வேளாங்கண்ணி உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய பொதுமக்களை சந்தித்து வாக்குகளை கேட்க இருக்கின்றார். வேளாங்கண்ணி, பெருதூர் இடையே இருக்கக்கூடிய கடல் அரிப்பு அதிகம் ஏற்படக்கூடிய கடற்கரை பகுதிகளுக்கு சென்று அங்கிருக்கக்கூடிய மீனவ மக்களையும் எதிர்க்கட்சி தலைவர் என்று சந்தித்து பேச இருக்கின்றார். அதன்படி சிறுதூர் மீனவ கிராம மக்களை இன்று சந்திக்கின்றார். அது மட்டுமல்லாமல் இலங்கை கடற்படையால் தொடர்ந்து பாதிக்கப்படக்கூடிய நாகை மாவட்ட மீனவர்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மீனவ கிராமத்து பெரியவர்களிடம் கேட்டறிவார் என்ற தகவலை அதிமுக தரப்பில் கூறியிருக்கின்றார்கள். ஏனென்றால் அதிகப்படியாக ராமேஸ்வரம் மீனவர்களுக்கு அடுத்த நிலையில் இலங்கை கடற்படையால் தாக்குதலுக்கு உள்ளாகக்கூடிய மீனவர்களாக நாகை மீனவர்கள் இருக்கக்கூடிய நிலையில் தமிழக அரசு சார்பில் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் என்ன என்று மீனவ மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் என்று எதிர்க்கட்சித் தலைவர் என்று கேட்டறிய இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு உட்பட்ட நம்பியார் நகரிலே துறைமுகம் தொடர்பாக பல ஆண்டுகளாக அங்கிருக்கக்கூடிய மீனவ மக்கள் கோரிக்கை வைத்து வருகின்றார்கள். எனவே அந்த நம்பியார் நகர் பகுதிக்கு சென்று அங்கிருக்கக்கூடிய மீனவர்களையும் சந்தித்து கலந்துரையாடல் மேற்கொள்ள இருக்கின்றார் என்று காலை. மேலும் நாகப்பட்டினத்தினுடைய புத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய எம் மஹால் என்கின்ற பகுதியிலே கடைமடை விவசாயிகள் சங்க நிர்வாகிகளோடு எதிர்க்கட்சித் தலைவர் இன்று ஒரு முக்கியமான அந்த கலந்துரையாடலை மேற்கொள்ள இருக்கின்றார். இந்த சுற்றுப்பயணம் தொடங்கியது முதலே தொடர்ச்சியாக விவசாயிகளை அனைத்து பகுதிகளுக்கும் செல்லும் பொழுது சந்திப்பதை வழக்கமாக வைத்திருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று மீனவர்களையும் விவசாயிகளையும் சந்திக்க உள்ளார். நன்றி ராஜகுமாரன், உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.